வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பற்றியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மானு இவங்கள பற்றிலாம் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொருத்தரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கவிஞர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், நடிகர். இத்தனை ரோலை மாசா பிளே பண்ணியிருக்காரு. அவரோட பாடல் வரிகள் எல்லாம் கேட்டா ஐயோ அப்படி இருக்கும். மனுஷன் என்னமா யோசிச்சிருப்பாரு. வேற லெவல் கிரியேட்டிவிட்டியா இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்தியாலேயே ஒரு முக்கியமான லிரிசிஸ்ட், த ஒன் அண்ட் ஒன்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். என்னப்பா நீ தான் ஆல்ரெடி கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லிட்டியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் கரெக்டு தான், நான் ஆல்ரெடி பேசிட்டேன். பட் நிறையா பேர் ரெக்வஸ்டடாக கேட்டனால சரி பார்ட் 2 ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். கண்ணதாசன் அவர்களுடைய சிறப்பம்சம்லாம் கடல் அளவுக்கு இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் அவரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவரோட பெருமையை ஒரே பாட்டில் சொன்னாலும் பத்தாது. ஒருவேளை நீங்கள் கண்ணதாசன் ஸ்பெஷல் பார்ட் 1 நீங்கள் இன்னும் கேட்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கேட்டுருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் கண்ணதாசன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ரமணா அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பணக்கார குடும்பம். இந்த படம் 1964 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் தான் அத்தை மகள் ரத்தினத்தை. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். என்ன விளையாடுறியா? முதலாளி எச்சரிக்கை மறந்துட்டியா? நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போய். போக மாட்டேன். ஏன்? அரியா இஷ்டம். என் பேப்பர் படிக்காத. படிச்சேன், அரியா இஷ்டம். ஏன் கூட வர்ற? என்னடா கஷ்டம்? அரியா இஷ்டம். ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? ஓஹோ 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 அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா?
ஓஹோ, அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணனடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கவிஞர் கண்ணதாசன் மாதிரி ஒரு நல்ல கவிஞரையும் பார்க்க முடியாது, அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனையும் பார்க்க முடியாது. கவிஞர் அவர்கள் 1950 சினிமா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. 1962 ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாரு, விச் மீன்ஸ் சுயசரிதை. அதை ஒரு காஸ்ட்லியான ரேட்டுக்கு தான் அந்த புக்கை எழுதி விற்கிறாரு. லட்சக்கணக்கில் அந்த புக்கு சேல்ஸ் ஆச்சு. அப்புறம் 3-4 வருஷத்துக்கு கழிச்சு அவரே ரேட்டு கம்மி பண்ணி கொஞ்சம் மலிவான விலையில பிரிண்ட் பண்ணி வித்தாரு. அதுவும் நல்லா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை தந்துச்சு. அப்புறம் பல எடிஷன்ஸ்ல அந்த புக்கு வந்துட்டே இருந்துச்சு, எக்கச்சக்கமா சேல்ஸ் ஆச்சு. ஏன் இவ்வளோ விற்கிது அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு அவரோட கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, செலிபிரிட்டிலாம் பொதுவாக தன்னோட பர்சனல் லைஃப்ல எது நடந்தாலும் பப்ளிக்டாக காட்டிக்க மாட்டாங்க, ப்ரைவசியாக இருக்கணும், வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் கண்ணதாசன் அவர்கள் ரொம்பவே இயல்பாக நடந்துப்பாரு. அவரோட லைஃப்ல என்ன நடந்தாலும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாரு. எப்படி தெரியப்படுத்துவாரு அப்படின்னு கேட்டா, டைரக்டாலாம் சொல்ல மாட்டாருங்க. அவர் தான் நிறைய பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுவார்ல. ஸோ படத்துல தன்னோட பர்சனல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் அமைஞ்சா தனக்கு நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா பாட்டாவே எழுதிடுவாரு. ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், ஓ அப்ப இவர் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கு போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி அவர் எழுதின பல பாட்டு மேக்சிமம் அவரோட பர்சனல் லைஃப்ல நடந்ததா தான் இருக்கும். ஸோ 1962 தன்னோட சுயசரிதை எழுதின அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, என்ன இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி என்ன சாதிச்சிட்டார்னு இவர் அதுக்குள்ள இதெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு கண்ணதாசன் அவர்கள் சொன்ன பதில், மற்றவங்க எல்லாரும் சுயசரிதை எழுதுனா ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி எழுதல, எப்படிலாம் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதுறேன். ஏன்னா நான் தான் என் வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துட்டேன், ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி கெட்டு போயிட்டேன். ஸோ என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நல்லா வாழுங்க அப்படின்னு தன்னோட மக்களுக்காக உரிமையா சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு, அதான் நான் சொல்றேன், அதுக்காக தான் நான் எழுதுறேன் அப்படின்னு எல்லார் மேலேயும் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி மனசு யாருக்குங்க வரும்? ஸோ இப்படி எல்லாருமே வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ரொம்பவே ஃப்ராங்கான கவிஞர்னா அது கண்ணதாசன் அவர்கள் மட்டும்தான். காந்தி அவர்களுக்கு அடுத்து நம்ம கண்ணதாசன் அவர்கள் மட்டும்தான் தன்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ரெட்டி அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் தேவிகா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஆனந்த ஜோதி. இந்த படம் 1963 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலா அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் பனி இல்லாத மார்கழியா. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா.
வாலிபமா பணி இல்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா பணியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கனியா இசையில்லாத முத்தமிழா பணியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ காந்தி அவர்களும் கண்ணதாசன் அவர்கள் மட்டும்தான் தன்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லுவாங்களா? கண்ணதாசன் அவர்கள் தனக்குன்னு பர்சனலா எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் சொல்லணும். அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களை பத்தி வதந்தி பேச்சு மக்கள் மத்தியில ரொம்பவே பரவுச்சு. கண்ணதாசன் அவர்கள் எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாரு, குடிச்சிட்டு தான் பாட்டை எழுதுவாரு. அதே மாதிரி பெண்களோட ரொம்ப சகவாசம் வச்சிருப்பாரு. அவருக்கு போதை பழக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய அவதூறான பேச்சு காட்டு தீயா பரவுச்சு. அவரோட பாட்டை பத்தி எப்படி புகழ்ந்து பேசுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அவரை பத்தின வதந்தியும் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஆனா அவரோட லைஃப் ஹிஸ்டரியை சர்ச் பண்ணி ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கவிஞர் அந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசமானவர் கிடையாது அப்படின்னும் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாரும் இப்படி கண்ணதாசன் அவர்களை பத்தி அவதூறா பேசுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, ஜெயகாந்தன் அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்தியன் ரைட்டர், ஜேர்னலிஸ்டா இருந்தவர். கவிஞர் இறந்தப்போ எல்லாருமே கவிஞரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க. அதுல ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன விஷயம் ரொம்பவே போற்றப்பட்டுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, கவிஞர் இருந்தப்போ அவருடைய பலமும் போற்றப்பட்டுச்சு, பலவீனமும் பலிக்கப்பட்டுச்சு. அதாவது பலம்னு அவரோட சாங்க சொல்றாங்க, பலவீனம்னு அவரோட ட்ரிங்கிங் ஹேபிட்ஸை சொல்றாங்க. ஸோ இப்போ கண்ணதாசன் அவர்களும் இல்ல, இனிமே அவரோட பலவீனத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, அவருடைய புகழ் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் ஒலிக்கும் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கும் நடக்குது. கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு வரிகள் இன்னைக்கும் பேசப்படுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கவிஞர் அவர்களும் சொல்லியிருப்பாரு, என்னோட சுயசரிதைய நான் மறைந்த காலத்துக்கு அப்புறமும் மக்கள் அதை வாங்கி படிப்பாங்க, நிறைய விவாதம் நடக்கும் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்ல எத்தனை கவிஞர் வந்தாலும், எத்தனை பாடலாசிரியர் வந்தாலும் கண்ணதாசன் அவர்களை மிஞ்ச முடியாது, ரீப்ளேஸும் பண்ண முடியாது. அவர் ஒரு நாளைக்கு 4 இடத்துக்கு போவாரு, 4 பிரச்சனையை பார்ப்பாரு, பஞ்சாயத்து பண்ணுவாரு, அப்படியே ஸ்டூடியோவுக்கு போய் பாட்டு எழுத உட்காருவாரு, சிச்சுவேஷனை கேட்பாரு. இப்போ நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆர்ஜி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மார்னிங் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரப்போ என்ன பாக்குறாங்களோ அதை பத்தி தான் அன்னைக்கு அவங்க ஷோல பேசுவாங்க. அதை பத்தி தான் மக்கள் டேம் கொஸ்டின் கேட்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி தான் நம்ம கவிஞரும் அவர் ஸ்டூடியோக்கு வர கேப்ல ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? இல்லைன்னா ஏதாவது சந்திச்சிருப்பாரு. படத்தோட சிச்சுவேஷன் இதுக்கு சூட் ஆச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே பாட்டை எழுதிடுவாரு. அந்த பாட்டை தான் இன்னைக்கு நம்ம ஆஹா ஓஹோன்னு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கோபாலகிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் ஜெய்சங்கர் இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் குலமா குணமா. இந்த படம் 1971 வெளிவந்துச்சு. மகாதேவன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இவங்க 2 பேரும் இணைந்து பண்ண பாடல் தான் உலகில் 2 கிளிகள். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். உலகில் 2
கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் 2 கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் 2 கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் 2 கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். இயற்கை பெண்ணின் இளமை அவள் இதழில் ஊறும் பசுமை. இயற்கை பெண்ணின் இளமை அவள் இதழில் ஊறும் பசுமை. விளக்கம் கூற தனிமை இடம் வேறு கண்டால் இனிமை. விளக்கம் கூற தனிமை இடம் வேறு கண்டால் இனிமை. கோடைக்கானல் தோட்டம் எங்கு கொஞ்சும் பறவை கூட்டம். கோடைக்கானல் தோட்டம் எங்கு கொஞ்சும் பறவை கூட்டம். ஆடி கலக்கும் ஆட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். ஆடி கலக்கும் ஆட்டம் அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். உலகில் 2 கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். கன்னம் என்னும் ஒன்று அது கனிந்ததென்ன என்று. கன்னம் என்னும் ஒன்று அது கனிந்ததென்ன என்று. மன்னன் மார்பில் நின்று அது மலர்ந்து போனதென்று. மன்னன் மார்பில் நின்று அது மலர்ந்து போனதென்று. பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை. பள்ளி அறையில் பதுமை அவள் பணிவில் தெய்வ புதுமை. இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை. இல்லம் காக்கும் மகிமை அதில் என்றும் இல்லை முதுமை. அதில் என்றும் இல்லை முதுமை. உலகில் 2 கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். இந்த வலையில் விழுந்த மீன்கள் தினம் மகிழ்ந்து துள்ளும் மான்கள். உலகில் 2 கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள். வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கங்கை அமரன் அவர்கள் நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தி ஒரு ஷோல சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு பாட்டில் சரக்கையும் குடிச்சிட்டு சுத்தமான ஒரு பாட்டை எழுதுவாரியா எங்க கவிஞரு. நம்ம கூட இந்த பாட்டை கேட்டிருப்போம், கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடி இல்லையா? இந்த பாட்டை கங்கை அமரன் அவர்கள் சுட்டிக்காட்டி, நீ என்னையா கண்ணதாசன் மாதிரி குடின்னு சொல்றது, அவரை மாதிரி உன்னால குடிச்சிட்டு ஒரு பாட்டுக்கு வரி எழுத முடியுமா? அப்படி எழுதினாலும் அதுல அர்த்தம் தான் இருக்குமா, இல்ல அதைத்தான் மக்கள் விரும்புவாங்களா? இதெல்லாம் கவிஞரால மட்டும்தான் முடியும். ஒரு வார்த்தை எழுதினாலும் 1000 அர்த்தம் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த அர்த்தத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஓப்பனா வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமும் கங்கை அமரன் அவர்கள் சொன்னாரு. அது என்னன்னா, பொதுவா குடிச்சாலே போதையாவாங்க, கான்சியஸா இருக்க மாட்டாங்க, பேச்சுல தெளிவு இருக்காது, உளருவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் தமிழ் சினிமால கூட அப்படிதான் பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா கவிஞர்கிட்ட உள்ள ஸ்பெஷல் என்னன்னா,
ஹாஃப் பாட்டில குடிச்சிட்டு வந்திருப்பாரு. வந்து எங்கிட்ட டியூன் ரெடியா அப்படின்னு கேட்பாரு. நாங்க வாசிச்சு காட்டுவோம். யோசிக்கவே மாட்டாரு, அடுத்த செகண்டே லிரிக்ஸ் சொல்லுவாரு. ஆனா அதுல என்ன ஸ்பெஷல்னா, அவர் தமிழ அவ்வளோ தெளிவா உச்சரிப்பாரு. நிறுத்தி நிதானமா எங்களுக்கு வரிகள் சொல்லுவாரு. அதை கேட்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவரு குடிச்சிட்டும் இவ்வளோ தெளிவா பேசுறாரே அப்படின்னு. அதனால நீங்க கண்ணதாசன் காரக்குடி அந்த பாட்டுல கவிஞரை கம்பேர் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அவர் ஒன்றும் குடிச்சு போதையாகி லைஃபை வீணாக்கல அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு. அதே மாதிரி திண்டுக்கல் லியோனி அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவர் ஒரு பட்டிமன்றத்துல நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொன்னாரு. அதை கேட்கும் போது ஒரு தொழில நம்ம ரொம்ப கீழ்த்தரமா நினைச்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த தொழில கண்ணதாசன் அவர்கள் தூக்கி வச்சு பேசி கெத்தா காமிச்சிருப்பாரு. அதை கேட்கும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அது என்ன அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கே சங்கர் அவர்களோட இயக்கத்துல ஜெய் கணேஷ், லதா மற்றும் சுமித்ரா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் இரட்டை மனிதன். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் நீர் தொட மறந்த. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். தேகத்தில் எந்தெந்த இடங்கள், தேகத்தில் எந்தெந்த இடங்கள். ஆயினும் நீ அதை கேட்காமல் தந்தால் என்ன, கேட்காமல் தந்தால் என்ன? ஆரடி கூந்தலின் அலைகள் இங்கு அந்தியில் எத்தனை கலைகள். படங்கள் உந்தன் தேகத்தில் எந்தெந்த இடங்கள், தேகத்தில் எந்தெந்த இடங்கள். பொன்னுடன் நில்லாமல் தள்ளாடுதோ, நில்லாமல் தள்ளாடுதோ. காதலின் ஊர்வல ரதங்கள் வரும் கண்களில் குங்கும நிறங்கள், போதையில் ஆடிடும் மனங்கள் இந்த பூமியில் சொர்க்கத்தின் நிழல்கள். ஓஹோ 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 நானா ஓஹோ 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 நானா.
வீட்டில் எந்தெந்த இடங்கள் ஓஹோ 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 நா 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 ஓஹோ 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 நா 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 நா. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி என்ன திண்டுக்கல் லியோனி அவர்கள் கண்ணதாசன் அவர்களை புகழ்ந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்துல எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு சலூன்ல முடி வெட்டுறவரா நடிச்சிருப்பாரு. ஹேர் கட் பண்ணிட்டே ஒரு பாட்டு பாடுவாரு. சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார், நாங்க மன்னரும் இல்லே மந்திரியும் இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். ஸோ அந்த முடிவெற்ற இடத்துல எஸ்பி, டிஐஜி, ஐஜின்னு எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம அங்க குனிஞ்சு அடக்கமா தான் உட்காரணும். முடிவெற்றவர் நிமிர சொன்னா நிமிரணும், குனிய சொன்னா குனியணும். அங்க போய் ஹே நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கெத்தா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையில கத்திய வச்சு சீவிட்டு அவன் ஓடிடுவான் அப்படின்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் நக்கலா பேசினாரு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நான் முடி வெட்டும் போது நீ என் முன்னாடி குனிஞ்சுதான் உட்காரணும், நான் சொல்றத தான் கேட்கணும் அப்படின்னு முடிவெற்ற தொழிலோட அம்சத்தை பெருமையாவும் உயர்த்தியும் பாடியிருப்பாங்க. ஒரு தொழில் எவ்வளோ புனிதமானது அப்படின்றத நம்ம கண்ணதாசன் அவர்களை தவிர வேற யாராலையும் அழகா எழுத முடியாது அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாங்க. அதோட நமக்கு எல்லாருக்குமே முடி அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஹேர் ஃபால் ஆனா கவலைப்படுவோம், கரெக்டா? ஸோ நமக்கு ஹேர் கொட்டாம இருக்க அதுக்கு அழகா ஆயில் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். ஹேர் கொட்டிட்டா நம்ம அந்த முடியை தானே திட்டுவோம். அதை கூட கவிஞர் அவர்கள் அழகான வரிகள்ல எழுதியிருப்பாரு. எப்படின்னா, உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு விழுந்து விட்டால் ஏறி மிதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான வாழ்க்கை தத்துவத்தை கண்ணதாசன் அவர்களை தவிர வேற எந்த கவிஞனாலையும் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முடிக்கு சொல்ற விஷயமா இருந்தாலும் அதை யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பெரிதளவுல நம்ம வாழ்க்கைக்கு சூட் ஆகும் அப்படின்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னும் எத்தனை பாட் பண்ணாலும் நம்ம கண்ணதாசன் அவர்களுடைய புகழ் கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம கண்ணதாசன் அவர்கள் மாதிரி ஒரு கவிஞரை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். இவரை மாதிரி ஆழமான ஒரு தத்துவத்தோட அர்த்தமுள்ள ஒரு பாட்டை எழுதுறதுக்கு மறுபடியும் கண்ணதாசன் அவர்கள் வந்தால் மட்டுமே முடியும். ஸோ அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டியும் அவருடைய பாட்டு வரிகள் மூலமா நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. ஸோ எத்தனை கவிஞர் வந்தாலும் என்னைக்குமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம்மளுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல, டாப் லிஸ்ட்ல தான் இருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். டி.ஆர். ரமணா அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பறக்கும் பாவை. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் உன்னைத்தானே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே,
கட்டித்தரும் கன்னி முத்துச்சரம் 10 தரம் எந்தன் பக்கம் வரும் கட்டித்தரும் கன்னி முத்துச்சரம் 10 தரம் எந்தன் பக்கம் வரும் சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை சித்திரம் போல நித்திரை போக தூது வரவில்லை உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே மஞ்சக்கொடி நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் மொழி உந்தன் சொந்த மொழி மஞ்சக்கொடி நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் மொழி உந்தன் சொந்த மொழி சொல்லிக் கொண்டாட அள்ளிக் கொண்டாட தூது வேண்டுமா இல்லை என்றாலும் தொல்லை செய்யாமல் சொந்தம் போகுமா உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே வட்டமிட்டாளாசை வண்ணக்கிளி சிக்கிக்கொண்டேன் அவள் எண்ணப்படி சொன்னது போதும் சந்நிதி தேடி தூது பேசவா என்னது காதல் என்பதை காண என்னை தேடிவா உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்கள பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வெகுலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய் டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.